வாரணாசி அயோத்தியா பயணம் 2026 பகுதி 9. இப்பொழுது விமான பயணத்தை பற்றிய தொடர்ச்சி. சில நாட்கள் முன்பு புக் செய்தோமானால் கொஞ்சம் சலுகை விலையில் டிக்கெட்டுகளை வாங்கிவிட முடியும். ஆன்லைனில் ஜிஎஸ்டி கிடையாது. நாம் நேரடியாக வாங்கும் பொழுது நம் வசதிக்கேற்ப விமான டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். குரூப் டூர் போகும்போது வேறு சில சலுகைகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அவர்கள்தான் புக் செய்து தருவார்கள். ஏர்போர்ட் கவுண்டர்களில் வாங்கினால் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆஃபர் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் பார்த்து புக் செய்து கொள்ளலாம். இன்னும் அதே ஏர்லைன்ஸ் இன்னும் சில வசதிகளை அளிக்கிறார்கள். ஹோட்டல் புக்கிங் போன்றவை குறைந்த கட்டணத்தில் அவர்கள் வெப்சைட்டில் நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட தொகை வரை பணமாகவும் செலுத்தலாம். வார இறுதி நாட்களில் கட்டணம் அதிகமாக இருக்கும். ஒரு நாளில் சில நேரங்களில் கட்டணம் குறைவாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்து நமக்கு எது சரியாக வருமோ அதை புக் செய்து கொள்ளலாம். மீண்டும் நம்முடைய யாத்திரை பற்றி தொடர்வோம். எங்களுடைய விமானம் இண்டிகோ அதிகாலை 5 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்பியது. அது ஹைதராபாத்தில் போய் இறங்கிவிட்டு அங்கே சிறிது நேரம் கழித்து இன்னொரு ஃப்ளைட்டில் வாரணாசி செல்ல வேண்டும். நாங்கள் கையில் உணவு எடுத்துக்கொண்டு சென்று விட்டோம். ஹைதராபாத் போய் இறங்கியவுடன் அதை சாப்பிட்டுவிட்டு அங்கே காஃபி மட்டும் சாப்பிட்டோம். சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு நீல நிற பஸ் மூலம் எங்களை கேட்டிலிருந்து ஏற்றிக்கொண்டு விமானத்தில் ஏறவிட்டார்கள். விமானத்தில் ஏற சாய்வு பகுதி இருந்தது. எல்லோரும் விரைவில் ஏறி முடித்த பிறகு திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே விமானம் கிளம்பிவிட்டது. அதேபோல் விமானம் இறங்குவதும் சிறிது நேரம் முன்னதாகவே ஹைதராபாத் சென்று சேர்ந்து விட்டோம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் சிறிது நேரம் சும்மா சுற்றி பார்த்துவிட்டு கேட்டுக்கு சென்றோம். சென்னை, ஹைதராபாத் போன்ற விமான நிலையங்களில் லவுஞ்ச் என்று ஒரு வசதி இருக்கிறது. 3 மாதத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட சில வங்கி கார்டுகள் உபயோகித்து அங்கே இருக்கும் உணவை மிக குறைந்த விலையில் சாப்பிட முடியும். மீண்டும் செக்யூரிட்டி செக். வழக்கம் போல் பேக்கின் உள்ளே சில பொருட்களை பிரித்து ட்ரேயில் போட்டு நம்மையும் பரிசோதனை செய்த பிறகு அங்கே இருந்து நம் பேக்குகளை எடுத்துக்கொண்டு கேட்டுக்கு சென்றோம். அங்கிருந்து விமானத்தில் ஏறிய பிறகு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருந்தன. இன்னும் 10 நிமிடத்தில் கிளம்புவோம் என்று. ஆனால் விமானம் கிளம்பவே இல்லை. என்னவோ போராடி பார்த்தார்கள். பிறகு அறிவித்து விட்டார்கள், டெக்னிக்கல் இஷ்யூ, இதனால் இந்த விமானத்தில் செல்ல இயலாது, எல்லோரும் இறங்கி வேறு ஒரு கேட்டுக்கு வந்து இன்னொரு விமானத்தில் ஏறி செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் கேபின் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் செக்யூரிட்டிக்கு சென்றோம். செக்இன் பேக் முன்பே நாம் சென்னையில் புக் செய்தபடியால் அது நேரே வாரணாசி வந்துவிடும். அதை பற்றி கவலை இல்லை. ஏற்கனவே வேறு ஃப்ளைட்டுகளுக்கு வந்த மக்களும் அங்கே வரிசையில் நின்றதால் சிறிய குழப்பம் நேரிட்டது. பின்னர் எங்கள் பொருட்களை சரியாக கலெக்ட் செய்து கொண்டு புதிய கேட் அருகில் சென்றுவிட்டோம். மீண்டும் எல்லோரும் போர்டானார்கள். ஒரு அறிவிப்பு வந்தது, போன விமானத்தில் வந்த 2 வரவில்லையே என்று. அவர்கள் ஏனோ வரவில்லை. சிறிது நேரம் அவர்களுக்காக காத்திருந்த பின்னர் விமானம் கிளம்பிவிட்டது. இதனால் விமானம் தாமதமாகியது. வேறு ஃப்ளைட் மாற்றி வந்ததால் அதற்கு உரிய நேரம் கடந்துவிட்டது. 2 மணி நேரம் டிலே. சிலர் கனெக்டிங் ஃப்ளைட் வாரணாசியிலிருந்து புக் செய்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட் போய்விடும். இதற்கு இடையில் லஞ்ச் டைம் வந்துவிட்டதால் விமானம் ஏறுவதற்கு முன்பே கேட்டில் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தார்கள். அடுத்த பகுதியில் தொடரலாம்.